ஹாய் வியூவர்ஸ், மனிதர்களால காப்பாற்றப்பட்ட 8 விலங்குகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த விலங்குகள் எல்லாம் காப்பாத்தினவங்களை கண்டிப்பா நம்ம பாராட்டியே ஆகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் இன்ஃபோ ஷேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஃபாக்ஸ் ரெஸ்கியூ. ஒரு நாள் நியூ ஜெர்சில உள்ள ஒரு ஆபீஸ் பில்டிங்ல இருந்த கேப்ல இருந்து ஒரு விலங்கு கத்துற சத்தம் கேட்டு இருக்கு. இந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க பக்கத்துல போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு, அந்த பில்டிங்ல இருந்த ஒரு குழிக்குள்ள ஒரு நரி மாட்டிக்கிட்டு இருக்குன்னு. உடனே அங்க உள்ள ஒர்க்கர்ஸ் வைல்ட் லைஃப் ரெஸ்கியூ டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அங்க வந்து ரெஸ்கியூ டீம் குழிக்குள்ள இறங்கி அங்க இருந்த நரியை காப்பாத்த முயற்சி பண்ணிருக்காங்க. மனிதர்களை பார்த்து ரொம்பவே பயந்து போன நரி தன்னை காப்பாத்த தான் வந்திருக்காங்கிறத புரிஞ்சுக்காம அங்கேயும் இங்கேயும் தாவி தாவி தப்பிச்சு போக முயற்சி பண்ணிருக்கு. கடைசியில ஒரு வழியா ரெஸ்கியூ டீம் மாட்டிக்கிட்டு இருந்த இந்த நரியை குழிக்குள்ள இருந்து காப்பாத்தி அதை ஒரு கூண்டுக்குள்ள வச்சு எடுத்துட்டு போய் இந்த நரியை காட்டு பகுதியில சுதந்திரமா வாழ விட்டுருக்காங்க. அடுத்தது டாக் ரெஸ்கியூ. சைபீரியாவில் உள்ள ஒரு ஷெல்டர்ல ஒரு டாக் தன்னோட குட்டிகளோட உணவு இல்லாம ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சாம். இதை பார்த்த ஒரு அனிமல் ரெஸ்கியூவர் அந்த டாக் பக்கத்துல போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு, இந்த டாகுக்கு டிமோடெக்ஸ்ங்கிற ஸ்கின் டிசீஸ் இருக்குன்னு. இந்த டாகுக்கு மட்டும் இல்லாம இது போட்ட குட்டிகளுக்கும் இதே ஸ்கின் டிசீஸ் இருந்ததுனால இந்த டாகையும் குட்டிகளையும் அங்க இருந்து காப்பாத்தி அந்த அனிமல் ரெஸ்கியூவர் அவரோட வீட்டுக்கே எடுத்துட்டு வந்து இதுங்களை சுத்தமா குளிப்பாட்டி கிளீன் பண்ணி இதுங்களுக்கு ஸ்கின் டிசீஸ்க்கான ட்ரீட்மெண்ட்டையும் கொடுத்து காப்பாத்திருக்காரு. இப்போ இந்த டாகும் இதோட குட்டிகளும் ஸ்கின் டிசீஸ் இருந்து குணமாகி ரொம்பவும் சந்தோஷமா இருக்குதுங்களாம். அடுத்தது காஃப் ரெஸ்கியூ. பொதுவா இந்தியாவுல உள்ள முக்கால்வாசி மாடுகள் ரோட் சைட்ல தான் படுக்குதுங்க. அந்த மாதிரி ரோட் சைட்ல படுத்து கிடந்த இந்த கண்ணுக்குட்டியோட கால்ல ஒரு கார் வந்து இடிச்சு இதோட கால்ல பயங்கரமா அடிபட்டிருக்கு. இத பார்த்த அந்த பகுதி மக்கள் உடனே அனிமல் எய்டு ரெஸ்கியூ டீமுக்கு கால் பண்ணி இத காப்பாத்த சொல்லிருக்காங்க. அங்க வந்த இந்த அனிமல் ரெஸ்கியூ டீம் இந்த கண்ணுக்குட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அங்க இருந்து அவங்க இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. இத பார்த்த அந்த கண்ணுக்குட்டியோட தாய் பசு தன்னோட குட்டியை எங்கேயோ கொண்டுட்டு போறாங்கன்னு பாசத்தோட அவங்க பின்னாடியே ஓடி இருக்கு. இத கவனிச்ச அந்த ரெஸ்கியூ டீம் அந்த தாய் பசுவையும் அவங்க கூடவே அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு போய் இந்த கண்ணுக்குட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இதோட கால்ல கட்டு போட்டு இதை காப்பாத்திருக்காங்க. இப்போ இதுக்கு கால்ல ஏற்பட்ட காயங்கள் குணமாகி இந்த கண்ணுக்குட்டியும் தாயும் சந்தோஷமா இருக்காங்களாம். அடுத்தது சீல் ரெஸ்கியூ. மனிதர்கள் கடல் பகுதியில தொடர்ந்து அதிக அளவுல பிளாஸ்டிக் குப்பைகளை கொட்டிக்கிட்டே இருக்கிறதுனால கடல்ல வாழ்ற உயிரினங்கள் எல்லாம் ரொம்பவே பாதிக்கப்படுது. இதே மாதிரி மனிதர்கள் கொட்டின குப்பைகள் இருந்த வலையில ஒரு சீல் மாட்டிக்கிட்டு எங்கேயும் நகர முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கு. இத பார்த்த ஓஷன் கன்சர்வேஷன் குரூப்பை சேர்ந்தவங்க அந்த சீல் பக்கத்துல போய் அதை கழுத்துல சிக்கிக்கிட்டு இருந்த வலைய கட்டரை வச்சு கட் பண்ணி இந்த சீலை காப்பாத்தி மறுபடியும் கடலுக்குள்ள விட்டுருக்காங்க. அடுத்தது பப்பி ரெஸ்கியூ. பொதுவா நாய்க்குட்டிகள் எப்பவுமே துருத்துருன்னு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாய்க்குட்டி இந்த பைப்புக்குள்ள போய் வெளியே வர முடியாத அளவுக்கு மாட்டிக்கிடுச்சாம். இந்த நாய்க்குட்டி கத்துற சத்தத்தை கேட்ட ஒரு அப்பாவும் பையனும் பிரிட்ஜு கடியில போய் பார்க்கும்போது இந்த நாய்க்குட்டி பைப்ல இருந்து வெளியே வர முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கு. உடனே இவங்க அந்த நாய்க்குட்டிய பைப்போட பேக் சைடு வழியா வெளியே எடுத்து காப்பாத்தி இருக்காங்க. அடுத்தது ஈகிள் ரெஸ்கியூ. நார்த் மிச்சிகன்ல உள்ள ஏரிக்கரை முள்புதர்கள்ல ஒரு கழுகு மாட்டிக்கிட்டு இருந்திருக்கு. இந்த கழுகு முள்புதர்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்த சைமனுங்கிறவரு அதை அங்கிருந்து காப்பாத்தி தன்னோட வீட்டுக்கே கொண்டுட்டு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு, இந்த கழுகோட கால்கள்ல முள்ளங்க கிழிச்சதுனால இதுக்கு பயங்கரமா காயங்கள் ஏற்பட்டிருக்குன்னு. உடனே இந்த கழுகுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து அதோட காயம் ஆறுற வரைக்கும் அதுக்கு சாப்பாடும் கொடுத்து அவர் வீட்டுல வச்சு வளர்த்திருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு அதோட காயங்கள் எல்லாம் குணமானதுக்கு அப்புறம் இந்த கழுக மறுபடியும் காட்டு பகுதிக்கு கொண்டு போய் சுதந்திரமா பறக்க விட்டுட்டாராம். அடுத்தது கேட் ரெஸ்கியூ. இந்த பூனை ஒரு நாள் குப்பை தொட்டிக்குள்ள ஏதாவது உணவு இருக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கடைசியா பார்க்க போறது பேபி டீர் ரெஸ்கியூ. கனடால உள்ள ஆன்டோரியா லேக்ல ஒரு குட்டிமான் தவறி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சாம். இத பார்த்த ஒரு ஃபிஷர்மேன் போட்ட அந்த குட்டிமான் பக்கத்துல கொண்டுட்டு போய் இவர் அந்த லேக்ல இறங்கி தண்ணியில தத்தளிச்சுட்டு இருந்த இந்த குட்டிமானை காப்பாத்தி தன்னோட போட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டாராம். தண்ணியில இருந்து காப்பாத்தின குட்டிமானுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுத்து காப்பாத்தி இத காட்டு பகுதிக்குள்ள கொண்டுட்டு போய் சுதந்திரமா வாழ விட்டுட்டாராம். ஓகே வியூவர்ஸ், இந்த விலங்குகளை எல்லாம் காப்பாத்தினவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாமனோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா தமிழ் இன்ஃபோ ஷேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.